ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நித்யா அந்த பெண்ணை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளது இதயம் பலமாக துடித்தது. அந்த பெண் நித்யாவை பார்த்ததும் அவளது முகத்தில் ஒரு நக்கலான சிரிப்பு மலர்ந்தது. அவளது நடவடிக்கை மாறியது. அவள் நித்யாவை பார்த்து கிண்டலாக, வருண், என்ன இது? உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னு தானே என்ன உன் வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனால் இவ திடீர்னு இங்கே வந்து நிற்கிறா. இதுக்காக தான் நான் வீட்டுக்கெல்லாம் வரலன்னு சொன்னேன். நீ கேட்டியா? சரி, நான் கிளம்புறேன் என்று கூறியபடி அந்த பெண் நக்கலாக சிரித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். வருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். நித்யா எதுவும் பேசவில்லை. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவளது மனதில் 1000 வினாக்கள். அவன் மீது நம்பிக்கை வைக்க நினைத்த போது மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டாள். நித்யா கோபமாக அங்கிருந்து வெளியேற முயன்றாள். வருண் வேகமாக அவளது கையை பிடித்தான். எங்கடி போற என்று வருண் கேட்க, நித்யா வருணின் கையை உதறிவிட்டு, என் கையை விடு. வருண், என்ன இது? அந்த பொண்ணு யாரு? நித்யா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன்டி, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரில. அவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரில. வருண், நல்லா போய் சொல்ல கற்றுக்கிட்டீங்க போல. நித்யா, அப்படிலாம் இல்லடி. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அவள் ஏதோ டொனேஷன் கேட்டு வந்தா. இங்கே என்ன நடந்துச்சு எனக்கே ஒன்றும் புரியலடி. இங்கே பாரு நித்யா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுடி. அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை நம்புடி. வருண், அதான் நான் என் கண்ணால் பார்த்தனே. நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணை ஈஸியாக தேடி போயிட்டீங்களா? அப்போ எனக்கு என்ன மரியாதை? என் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களே, அதெல்லாம் பொய் தானே? நித்யாமா, அப்படிலாம் கிடையாதுடி. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னோட வருண். எனக்கு நீ மட்டும்தாண்டி எல்லாமே. உன்னை தாண்டி வேறு எந்த பொண்ணையும் நான் மனசில் கூட நினச்சதில்ல. நித்யா, இங்கே பாரு, நான் தொட்ட பொண்ணு நீ தான். கடைசி பொண்ணு நீ மட்டும்தாண்டி. வேறு எவ்வளோ நான் தொட மாட்டேன்டி. என்னை நம்பு. எப்படி நம்புறது? நான் தான் என் கண்ணால் பார்த்தனே. அந்த பொண்ணு நீங்களும் ஒரே பெட்டில். எதுக்காக என்னை ஏமாத்தின? நித்யா, புரிஞ்சுக்கோமா, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வருண், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? உனக்காக என்னெல்லாம் விட்டு வந்தேன் தெரியுமா? என் அப்பா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன் பின்னாடி வந்தேன். எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடி சுற்றி சுற்றி உன்னை லவ் பண்ணேன். ஆனால் நீ இவ்வளோ சீப்பா என்னை ஏமாத்திட்டேல. இதுக்கப்புறம் உன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இனிமே என் மூஞ்சில் முழிக்காத என்று கூறியபடி நித்யா கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினாள். வருண் அவள் பின்னால் கெஞ்சியபடி ஓடினான். நித்யா, ப்ளீஸ் டி, நான் சொல்கிறது கேளு, நில்றி என்று வருணும் நித்யாவை புரிய வைக்க முயன்றான். ஆனால் நித்யா கேட்கும் நிலையில் இல்லை. அவளது கோபமும் துரோக உணர்வும் அவளை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. அப்போது வானம் கருத்தது. மழை பெய்ய தொடங்கியது. நித்யா மழையில் நனைந்தபடி சாலையில் நடந்தாள். வருண் அவளது பின்னால் மழையில் நனைந்தபடியே ஓடினான். எங்கடி போற? நில்றி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. வருண், இதுக்கு மேலே நீ என்ன சொல்லியோ நான் கேட்குற நிலைமையில இல்லை. நீ எவ்வளோ ட்ராமா பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். நான் தான் என் கண்ணால் பார்த்துட்டேனே. எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அடி பைத்தியக்காரி, அப்பெல்லாம் உனக்கு கிடையாதுடி. ஏன்னா உன் புருஷன்டி. உன்னை விட்டு எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட என்று கூறியபடி வருண் நித்யாவின் கையை பிடித்தான். நித்யா, ப்ளீஸ் டி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது.
நான் உன்னை எப்போவுமே ஏமாற்ற மாட்டேன்டி. நான் கற்பனை கூட பண்ணது கிடையாது உன்னை தவிர இன்னொரு பொண்ணை. நீ இல்லாமல் என் லைஃபே கிடையாதுடி, புரிஞ்சுக்கோடி என்று வருண் கூற நித்யா வருணை பார்த்தாள். அவனது கண்களில் வேதனை நிரம்பியிருந்தது. ஆனால் நித்யாவின் மனதில் நம்பிக்கை இழந்து போயிருந்தது. நித்யா குரல் நடுங்க, போதும் வருண், இந்த மாதிரி பேசி என்னை முட்டாளாக்காத. நான் என் கண்ணால் பார்த்தேன், அங்கேயே நான் செத்துட்டேன். இதுக்கப்புறமா உன் கூட என்னால் இருக்க முடியாது. நான் போகிறேன், என்னை விடு என்று கூறியபடி நித்யா வேகமாக ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறினாள். வருண் அவள் பின்னாலே ஓடினான். ஆனால் ஆட்டோ வேகமாக சென்றது. வருண் மலையில் நனைந்தபடி அந்த ஆட்டோ மறையும் வரை மூச்சு வாங்கி கொண்டபடி அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனது வாழ்க்கை மீண்டும் இருண்ட பாதையை நோக்கி சென்றது. மலையில் நனைந்தபடி நித்யா வீடு திரும்பினாள். அவளது புடவை உடலில் ஒட்டியிருக்க கூந்தலிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. சித்தார்த் நித்யாவை பார்த்தார். நித்யாவை பார்த்ததும் அவரது முகம் கவலையில் சுருங்கியது. சித்தார்த் பதற்றத்துடன், நித்யா, என்னாச்சுமா? வருண்கிட்ட போகிறேன்னு தானே சொன்னேன், ஏன் திடீர்னு வந்துட்ட? அம்மா எப்படி நனைஞ்சிருக்க, என்னாச்சு என்று சித்தார்த் கேட்க நித்யா தன் அப்பாவை பார்த்ததும் அவரை கட்டி அணைத்து தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவளது வேதனை வார்த்தைகளில் அடங்கவில்லை. நித்யா சித்தார்த்தை கட்டிக்கொண்டவாறே அழுது கொண்டபடியே, பா, வருண் வருண் என்னை ஏமாத்திட்டாரு. நான் பார்த்தேன்ப்பா, வேற ஒரு பொண்ணு கூட. நான் அவர் கூட இல்லைன்னதும் வேற ஒரு பொண்ணை தேடி போயிட்டாரு. என்னை ஏமாத்திட்டாருப்பா, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு என்று கூறியபடி நித்யா அழுது கொண்டிருக்க சித்தார்த் நித்யாவை அணைத்து கொண்டார். அவரது முகத்தில் கோபம் மின்னியது. நித்யா, என்னம்மா சொல்கிற? என்னால் நம்பவே முடியல. என்னாலேயே நம்ப முடியலப்பா, வருண் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு. நான் என் கண்ணால் பார்த்தேன். அவர் வேற ஒரு பொண்ணு கூட பெட்டில். அசிங்கமாக இருக்குப்பா என்று நித்யா கூறியதை கேட்டு சித்தார்த் கோபமாக, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணை ஏமாத்திருப்பான். நீ இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட. இங்கே பார் நித்யா, நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அவனை நான் சும்மா விட மாட்டேன். இங்கே பார் நித்யா, நீ எதுக்கும் அழாத, அப்பா இருக்கேன் என்று கூறியபடி சித்தார்த் நித்யாவை அரவணைத்து உள்ளே அழைத்துச் சென்றார். நித்யா தனது அப்பாவின் ஆறுதலில் சற்று ஆசுவாசம் அடைந்தாள். ஆனால் வருண் செய்த துரோகம் அவள் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. மறுநாள் வருணின் மனம் வேதனையில் துடித்தது. நித்யா தன்னை தவறாக புரிந்து கொண்டதை அவனால் தாங்க முடியவில்லை. அவளை எப்படியாவது சந்தித்து நிலைமையை விளக்க வேண்டும் என்று தீரா ஆசை அவனை ஆட்கொண்டது. அவன் நித்யாவின் பங்களாவை நோக்கி சென்றான். பங்களாவின் முன் தன் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய முயன்றான் வருண். அப்போது செக்யூரிட்டி அவனை தடுத்தான். சார், நீங்கள் உள்ளே போகக்கூடாது. நீங்கள் வந்தால் உள்ளே அனுப்ப வேணான்னு சித்தார்த் சார் சொல்லியிருக்காரு என்று செக்யூரிட்டி கூறியதை கேட்ட வருண் ஆவேசமாக, டேய், உள்ளே இருக்கிறது என் பொண்டாட்டி, நான் அவளை பார்க்கணும், மரியாதையாக வழிவிடு. இங்கே பாருங்கள் சார், சொன்னால் கேளுங்க, நீங்கள் உள்ளே போகக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம். ஏண்டா சொல்லிட்டே இருக்க என்று கூறியபடி வருண் அந்த செக்யூரிட்டியுடன் சண்டையிட்டான். ஆவேசமாக அவனை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். சத்தம் கேட்டு சித்தார்த் வெளியே வந்தார். சித்தார்த் வருணை பார்த்து கோபமாக, டேய், உனக்கு இங்கே என்னடா வேலை? எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே நுழைவ என்று சித்தார்த் கூற வருணின் கண்கள் சிவக்க அவன் சித்தார்த்தின் சட்டையை பற்றினான். வருண் ஆவேசமாக கத்தியபடி, யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? எதுக்கு என்னை போட்டு சாவடிக்கிற? இங்கே பாரு,
இது எல்லாம் ஓ வேலை தானே, எனக்கு தெளிவாக தெரியும். இப்போ சொல்கிறேன், அவள் ஏன் நித்யா? என் நித்யாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்ச உனக்கு கொன்று போட்டுருவேன் என்று கூறியபடி வருண் சித்தார்த்தை அடிக்க முயன்ற போது நித்யா அங்கே வந்தாள். வருணின் இந்த செயலை கண்டதும் அவளுக்கு மீண்டும் கோபம் ஏற்பட்டது. நித்யா ஆவேசமாக வருணை பார்த்து, வருண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா மேலேருந்து கையெடுங்க. அவர் அடிக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏ நித்யா, நான் இப்போவும் சொல்கிறேன்டி, அப்பந்தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். அவளை நம்பாத. வருண் போதும், எதுவும் பேசாதீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. என்னை தேடி வராதீங்கன்னு சொன்னேன்ல. இங்கிருந்து வெளியே போங்க என்று நித்யா கூற வருண் ஆற்றாமையுடன் அவளை பார்த்தான். நித்யாவின் வார்த்தைகள் அவனது இதயத்தை குத்தின. வருண் குரல் தழுதழுக்க, நித்யா ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கேளு. நான் எந்த தப்பு பண்ணலை. வருண், நீங்கள் நடித்தது போதும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்குற நிலைமையில நான் இல்லை. இங்கேருந்து போங்க. இதுக்கப்புறமும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு நித்யா வேகமாக உள்ளே நுழைந்தாள். வருண் ஆற்றாமையுடன் தலை குனிந்து கொண்டான். நித்யா தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். கண்கலங்கியபடி அவன் அமைதியாக வெளியேறினான். சித்தார்த்தும் வெற்றி புன்னகையுடன் தன் பங்களாவின் உள்ளே நுழைந்தார். நித்யா வருண் வெளியேறியதும் அழுதபடி உள்ளே சென்றாள். அவளது மனதில் வேதனையும் குழப்பமும் நிரம்பியிருந்தன. அவள் வருணை நம்ப முயன்றாள். ஆனால் அவள் கண்ட காட்சி வருணை வெறுக்க வைத்தது. அடுத்து 3 நாட்கள் வரை கழிந்தன. வருண் நித்யாவின் பங்களா வாசலிலேயே தனது பைக்கில் நின்றிருந்தான். இரவும் பகலுமாக அவன் அங்கேயே காத்திருந்தான். எப்படியாவது நித்யாவை சந்தித்து உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் அவனை அங்கேயே நிற்க வைத்தது. நித்யா தன் அறையில் இருந்து ஜன்னல் வழியே வருணை பார்த்தாள். அவன் சோர்வாக சோகமாக அங்கேயே நின்றிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவனது வேதனை நித்யாவை பாதித்தது. வருண் அவளை பார்த்தான். அவர்களின் கண்கள் சந்தித்தன. வருணின் கண்களில் ஒரு அபய குரல் இருந்தது. நித்யாவுக்கு வருணை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவள் கண்ட காட்சி மீண்டும் மனதில் உறுத்தியது. நித்யா வேகமாக திரையை இழுத்து மூடினாள். உள்ளே சென்று அழுத்தபடி தரையில் அமர்ந்தாள். அவளது மனதில் கடந்த கால சந்தோஷமான நினைவுகள் அலைமோதின. காலையில் வருண் தன்னை முத்தமிட்டு எழுப்பும் காட்சி, சிரித்துக்கொண்டே வருணின் சட்டையில் பட்டன் போடும் தருணங்கள், இரவில் வருண் தன் வயிற்றில் கை வைத்து குழந்தையுடன் பேசும் அன்பு தருணங்கள், இந்த நினைவுகள் எல்லாம் அவளது வேதனையை இன்னும் அதிகரித்தன. அவள் முழுவதும் அழுது முடித்தாள். வெளியே வருண் இன்னும் அங்கேயே காத்திருந்தான், அவளது ஒரு சிறு அசைவுக்காக. வருணின் மனதில் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது, நித்யா ஒரு நாள் அவனை புரிந்து கொள்வாள் என்று. இப்படியே 3 நாட்கள் கழிந்துவிட்டன. நித்யா தனது அறையில் துக்கமும் குழப்பமுமாக அமர்ந்திருந்தாள். அப்போது நித்யாவின் தாய் தேவி அவளது சோகத்தை கண்டு மனம் வருந்தினார். அவர் மெதுவாக நித்யாவின் அறைக்குள் நுழைந்தார். நித்யாவின் அருகில் அமர்ந்து மென்மையாக, நித்யா, இப்படியே எவ்வளோ நாள் அழுதுகிட்டே இருப்ப? இதெல்லாம் உன் குழந்தைக்கு நல்லதில்லை என்று தேவி கூற நித்யா தன் தாயை பார்த்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. நித்யா குரல் தழுத்தழுக்க, அம்மா ப்ளீஸ் இங்கிருந்து போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். இங்கே பாரு நித்யா, உன் நிலைமை எனக்கு புரியுது. அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளு. வருண் எவ்வளோ நல்ல பையன்னு உனக்கே தெரியும். வருண் உன் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு
உனக்கே தெரியும் நித்யா. அதெல்லாம் தெரிஞ்சும் நீ வருணை நம்பாமல் இருக்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. வருண் எவ்வளோ நல்ல பையன். அவன் எப்படி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட போவான்? கொஞ்சம் யோசிச்சு பாரு நித்யா. அம்மா, எனக்கு தெரியும் வருண் எந்த தப்பு பண்ண மாட்டார். அவர் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயத்த வேற யார் சொல்லியிருந்தாலும், இவ்வளோ ஏன் நீங்களே சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் நான் என் கண்ணால் பார்த்தேன். அது எப்படி பொய்யா இருக்கும்? வருண் கூட அந்த பொண்ணை அவ்வளோ க்ளோஸாக பெட்டில் ஒன்றா இருந்தா. அதை பார்த்ததும் நான் அங்கேயே செத்துட்டேம்மா என்று நித்யா அழ ஆரம்பித்தாள். நித்யாவின் அம்மா அவள் தலையை கோதியபடி, இங்கே பாரு நித்யா, கண்ணால் பார்க்குறத வச்சு எப்போவும் எதையும் முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் வருண் ரொம்ப நல்ல பையன். அவன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான். நிச்சயமாக இந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். அவன் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு இல்லை. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. சீக்கிரமே வருணை நீ புரிஞ்சு பண்ணித்தியா என்று தேவி கூறியதை கேட்டு நித்யா அமைதியாக இருந்தாள். அவளது மனதில் வருண் மீதான நம்பிக்கையும் அவள் கண்ட காட்சியும் மோதிக்கொண்டன. அவள் தன் அம்மாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். தேவியும் அவளை அரவணைத்து ஆறுதல் கூறினார். அப்போது சித்தார்த் கையில் ஒரு பேப்பருடன் உள்ளே வந்தார். சித்தார்த் நித்யாவின் அருகே வந்து, இங்கே பார் நித்யா, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே அழுதுட்ருப்ப? உன் லைஃப் இப்படியே இருக்கக்கூடாது. எல்லாம் மாறணும். இந்த பேப்பரில் ஒரு சைன் பண்ண என்று சித்தார்த் கூற நித்யா அவர் கையில் இருந்த காகிதத்தை வாங்கி கொண்டாள். நித்யா திடுக்கிட்டு போனாள். அவள் கண்கள் அந்த காகிதத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனது. அது விவாகரத்து பத்திரம். அவள் தன் அப்பாவின் முகத்தை பார்த்தாள். நித்யா குழப்பத்துடன், அப்பா, என்ன இது என்று கேட்க சித்தார்த் உறுதியுடன், எங்க பார் நித்யா, இதான் உன் வாழ்க்கைக்கு சரின்னு எனக்கு தோணுது. உன்னை ஏமாத்தின வருண் கூட நீ மறுபடியும் போய் வாழ போறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அவனுக்காக எங்கள் எல்லாரையும் தூக்கி வீசிட்டு அவன் பின்னாடி போன. ஆனால் அவனோட ஆசைக்கு மட்டும் உன்னை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உன்னை தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். இன்னும் அவனை நம்பிட்டு இப்படி உட்காந்துருக்க போறியா? அவன் உன்னை ஏமாத்திருக்கான் நித்யா, அது உனக்கே தெரியும். இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழ போறியா? நீ நல்லா யோசிச்சு பாரு என்று சித்தார்த் கூறியதை கேட்ட தேவி சித்தார்த்திடம், என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் பெரியவங்க நம்ம தான் பேசி ஒரு முடிவெடுத்து 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க? இதுக்கு மேலே பேசி புரிய வைக்க ஒன்றும் கிடையாது. நம்ம பொண்ணை பார்த்துருக்கா. அவன் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்தது. இதுக்கு மேலே என் பொண்ணு அவன் கூட வாழ சொல்கிறியா? என்னங்க, அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. வருண் ரொம்ப நல்ல பையன். ஏண்டி, அப்போ என் பொண்ணு போய் சொல்கிறான்னு சொல்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையாக முடிவு பண்ணலாம் என்று தேவி பேசிக்கொண்டே இருக்க, அப்போது நித்யா, அம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமேல் வருண் கூட வாழ போகிறதா இல்லை. நான் சைன் பண்ணுறேன். நித்யா, என்னடி பேசுகிற? அம்மா ப்ளீஸ், நான் யோசிச்சு தான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன். என்னை தடுக்காதீங்க என்று கூறியபடி நித்யா தயக்கத்துடன் பேனாவை எடுத்து கையெழுத்து போட முயன்றாள். அவளது கைகள் நடுங்கின. வருணுடன் வாழ்ந்த நினைவுகள் அவள் மனதில் திரையிட்டன. அவளது இதயம் உடைந்து போனது. அவள் கையொப்பமிட முயன்ற அடுத்த கணமே சித்தார்த் வேகமாக அந்த பேப்பரை அவரிடமிருந்து பறித்தார். நித்யா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். என்னாச்சுப்பா? நான் இன்னும் சைன் பண்ணவே இல்லை. ஏன் பேப்பர் எடுத்துட்டீங்க?
என்று நித்யா கேட்க சித்தார்த் நித்யாவின் கண்களை நேரடியாக பார்த்தார். அவரது குரலில் ஒரு கடுமை இருந்தது. சித்தார்த் நித்யாவை பார்த்து, இங்கே பார் நித்யா, நீ நல்லா யோசிச்சு தானே இதை முடிவெடுத்திருக்க? ஆமாம்ப்பா, எனக்கு வருண் வேணாம். அப்போது அவன் குழந்தை மட்டும் உனக்கு எதுக்கு? இந்த குழந்தைய அபார்ட் பண்ண என்று சித்தார்த் கூறியதை கேட்ட நித்யாவுக்கு அதிர்ச்சியில் இதயம் நின்றே போனது. நித்யா அதிர்ச்சியில் வாயடைத்து போய், அப்பா என்ன சொல்கிறீங்க? அபார்ட் பண்ணணுமா? ஆனால் இது ஏன் குழந்தைப்பா. நான் அபார்ட் பண்ண மாட்டேன், இது என்னோட குழந்தை என்று நித்யாவும் தன் அப்பாவிடம் உறுதியாக கூறினாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடு நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.